வெல்கம் டு பிரிதாஸ் இன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான காலிஃப்ளவர் குருமா. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்துட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 1, பச்சை மிளகு 2, ஆனியனு, க்ரீன் சில்லி, மாதிரி காலிஃப்ளவர் 150 கிராமு, உப்பு மஞ்சளும் சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருக்கோம். ஓகே, அப்புறம் 5 பல் வெள்ளைப்பூண்டும் இஞ்சி ஒரு துண்டும் சமையல் எடுத்துருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி 1. இதுக்கு தேவையான மசாலா தூள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் 1 ஸ்பூன், குருமிளகு 1/4 ஸ்பூன், பின்ன சிக்கன் மசால் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசால் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. சிக்கன் மசாலா ஏன் போடுறோன்னா, இந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கூட குருமாவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கும். தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா விட்டுருங்க. எனக்கு போட்டால் ரொம்ப கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இது வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகு 2ஆக கீறிட்டு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டு எடுத்துருந்தோம் இல்லையா, சம அளவு, அதை மிக்சியில் நல்லா ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சிட்டு அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இது ஒரு கோல்டன் கலரில் வரணும், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், ஒரு மீடியமில் வரட்டும். ஓகே, இப்போ வந்திருக்கு. இது மீடியம் சைஸ் தக்காளின்னு எடுத்துருந்தோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஓகே, இதை சீக்கிரமாக வதக்கிறதுக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும். பாருங்கள், போட்ட உடனே நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சிலப்போ புழுவெலாம் இருக்கலாம், அதனால தான் நம்ம காலிஃப்ளவர் எப்போவும் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளியர் ஆயிரும். அது மாதிரி மருந்து எதாவது அடைச்சிருந்தாலும் போயிருங்கிறதுக்காண்டி தான் நான் எப்போவும் மஞ்சளும் உப்பும் சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. ஓகே, இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, மிளகாய்த்தூள், பின்ன சிக்கன் மசாலா. ஃபஸ்ட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, 150 கிராம் எடுத்துருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர். அதனால் இது சிக்கன் மசாலா உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம், மஸ்ட்டாக போடணும்லாம் இல்லை. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எல்லாம் போட்டோமா. இது போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கிற மாதிரி. இப்போ இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், அளவு தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, ரொம்ப திக்காக ஒரு மீடியம் கிரேவியில் இருக்கணும். ஓகே, இப்போ இது நல்லா வேகட்டும். உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவைன்னா இல்லை, இப்போ லைட்டாக உப்பு நம்ம வதங்கிறதுக்காக கொஞ்சம் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ இதை மூடி வைக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், வெந்து அந்த மசாலா எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகி சூப்பர் மனம், வீடே சிக்கன் குருமா மாதிரி மனம். மசாலாவும் ஆட் பண்ணிடணும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவனது, அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, இது 2ஐயும் சேர்த்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம், இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இப்போது டோட்டல் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். நம்மளை சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே வைக்கலாம். சாதத்துக்கும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர் ஆல். பை பை.